சென்னை திருவல்லிக்கேணியில் குத்துச்சண்டை வீரர் கொலை வழக்கில் 9 பேர் கைதாகிய நிலையில் இந்த கைது நடவடிக்கை எப்போது நடந்தது, கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்விரோதம் அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன பகை இருந்தது, கொலைக்கான காரணம் என்ன, அந்த 9 பேர்கிட்ட நடக்கக்கூடிய விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன தெரிய வந்திருக்கு? சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் பாக்ஸரும் அதேபோன்று உடற்பயிற்சி கூடத்தின் பயிற்சியாளருமான தனுஷ் என்ற இளைஞரை நேற்று இரவு மர்ம நபர்கள் சுமார் 9 நபர்கள் ஒன்று சேர்ந்து அவரது வீட்டு வாசலிலே வைத்து படுகொலை செய்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஐஸ் ஹவுஸ் பகுதியில் கஜபதி தெரு ராஜாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ், 24 வயதான இந்த தினேஷ் பாக்ஸரும் அதேபோன்று பிரபல உடற்பயிற்சி கூடத்தின் பயிற்சியாளராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கிறார். இவர் சிறுவயது முதலே பாக்ஸிங் கற்றுக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. அதேபோன்று பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு இவர் பல பரிசுகளை வாங்கியதாகவும் அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் இவர் தொடர்ச்சியாகவே தனது உடற்பயிற்சி கூடத்திற்கு பயிற்சியாளராக சென்றுவிட்டு நேற்று இரவு தனது நண்பர் அருண்குமார் என்பவரோடு வீடு திரும்பி வந்து கொண்டிருந்த போது சரியாக நள்ளிரவு 1:30 மணி அளவில் அவர் வீட்டிற்கு வரும் வழியில் 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தில் அவரை சராமாரியாக வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள். இதை தடுக்கச் சென்ற அவரது நண்பர் அருண்குமார் என்பவருக்கும் தலையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு மொத்தமாக 7 தையல்கள் போடப்பட்டு அவர் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக ஐஸ் ஹவுஸ் போலீசார் தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் யார் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியதில் இதே பகுதியைச் சேர்ந்த மோகன் மற்றும் அவரது நண்பர் செந்தில் உள்ளிட்ட 9 நபர்கள் இந்த கொலையை நிகழ்த்தியிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நேற்று இரவு முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த கொலை சம்பவத்தை நிகழ்த்திய 9 நபர்களையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மோகன், இதே பகுதியைச் சேர்ந்த மோகன், அதேபோன்று அவரது நண்பர் செந்தில், விஸ்வா, விஷால் உள்ளிட்ட 9 நபர்களை ஐஸ் ஹவுஸ் போலீசார் கைது செய்து தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் இது முன்விரோதம் காரணமாக இந்த கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக ஐஸ் ஹவுஸ் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் கிடைத்து வருவதாகவும் இதன் அடிப்படையில் தான் இங்கே ஏற்கனவே தனது மகனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த கைது செய்யப்பட்ட மோகன் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் இந்த முன்விரோதம் காரணமாகத்தான் நேற்று இரவு அவர் நள்ளிரவு 1 மணி அளவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று அவரது குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து அவரது தாயிடமே கேட்கலாம். அம்மா வணக்கம். நேற்று உங்க பையன் வந்தாரு, அவங்கள ஒரு 9 பேர் படுகொலை பண்ணிட்டாங்க. என்ன காரணம், அது என்ன முன்விரோதம் இருந்துச்சு? 9 வருஷத்துக்கு முன்னாடி அவனுங்க சண்டை போட்டானுங்கப்பா. எல்லாம் அந்த சந்தில இருக்கிறவனுங்க கும்பலா சண்டை போட்டானுங்க. அதுக்கப்புறம் ஏதோ கான்வர்மேஷன் ஆகி இது ஆயிடுச்சு. நாங்க அதுக்கப்புறம் வச்சுக்கிறது இல்லை அவனுங்க கிட்ட. நாங்க எங்க பையன் அதுக்கப்புறம் அவங்கிட்ட எதுவுமே கிடையாது, பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. நடுவுல அவன் பாட்டுன்னு போவான், அவன் பாட்டுன்னு வருவான்ப்பா. வண்டியில அவன் பாட்டுன்னு போவான், அவன் பாட்டுன்னு வருவான். இருக்கிற இடம் தெரியாதுப்பா. காலையில 4 மணிக்கு வண்டி எடுத்து ஜிம்முக்கு போவான்பா. அந்த போய் இன்ஸ்பெக்டர் இருக்கிற அவர் யாரு, அருண் கமிஷனர், அவங்க இதுல தான்ப்பா வேலை செஞ்சுன்னு இருந்தான். போன மாசம் தான் பண்ணிட்டான் மயிலாப்பூராண்ட. ஏமா எனக்கு வேலை இல்லை சொல்லின்னு இருந்தான்பா. இருப்பா, நல்ல வேலை, நான் எங்கன்னா பார்த்து உனக்கு வைக்கிறேன்னு. நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன்பா. நான் அவன் சொல்லினே இருந்தான், ஏமா வண்டி சரியில்லைம்மா, இந்த வண்டி ரிப்பேர் பண்ணி எனக்கு சரி பண்ணி கொடுமா, எனக்கு காசு கொடுமா, நான் ரெடி பண்றேன். நான் நடந்து போகும்போது வரும்போது என்னை எல்லாம் அப்படி பாக்குறானுங்கம்மா, எதனா பண்ணிடுவானுங்க, என்னை வெட்டிடுவானுங்க போலம்மா, அப்படி அடிச்சு பாக்குறானுங்கம்மான்னு என் பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. நீ வெளியில போவாதப்பா, அம்முன்னு நீ வீட்டுல இருன்னு. சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன். ஐயோ குழந்தைய காணாமன்னு கதவு திறந்தா நிக்கிறான். ஸ்டேட் நேஷனல்லாம் போய்க்கிறான்பா. எல்லாம் மெடல் பாருங்கப்பா, கவர்மெண்ட் பாருங்கப்பா. என் புள்ள நல்லா வாழக்கூடாதுன்னு அவனை கேஸ் கொடுத்து அவனை ஜெயிலுக்கு ஏத்தி அவன் நல்ல நிலைமைக்கு வரக்கூடாதுன்னு பண்ணிட்டானுங்கப்பா. என் புள்ளைய சீண்டி நோண்டி சண்டை வாங்குவானுங்கப்பா. இந்த சந்துல இருக்கிறவனுங்க சீண்டி நோண்டி சண்டை வாங்கி அவனை அடில் தடியில் அதனா ஆக்கணும்னு சொல்லி அவனுக்கு கேஸ் குத்து அவனை ஜெயிலுக்கு ஏத்தி என் புள்ளைய தைரியப்பட்டி நான் வெளியே கூட கொண்டு வந்துட்டேன். இட்டுன்னு நீ அதெல்லாம் கவலைப்படாதேன்ட்டு என் புள்ளை எவ்வளோ தைரியமா இருந்ததுப்பா. தைரியமா இருந்து கூட திருப்பி இன்னொரு சண்டை வந்ததுப்பா. அதுலயே என் புள்ளைய நான் கேஸ் இது பண்ணி நான் வெளியே கொண்டு வந்தேன்ப்பா. இந்த மாதிரி ஒரு அடில் தடி சண்டைக்கு என் புள்ளிய கண்டாந்துண்டமா வெட்டுவானுங்க, நான் நினைச்சு கூட பாக்கலப்பா. பாருப்பா,
பாக்ஸிங்ல எவ்வளவு சர்டிபிகேட் இது கவர்மெண்ட்டுக்குப்பா. இத பாருங்க, எவ்வளோ சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறான். அவனுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டம். நிறைய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், கெஞ்சா, பாக்கு, ஊசி, மாத்திரை எல்லாம் நடக்குதுப்பா இந்த இடத்துல. அதுல தான்ப்பா நைட் அவனுங்க ஏதோ கெச்சி போட்டு எல்லாம் பண்ணிக்கிறானுங்க. அந்த போதியில என் புள்ளிய வெட்டிட்டானுங்கப்பா. இந்த மூளையே வெளியே வந்துச்சுப்பா. கையை கையெல்லாம் கண்டந்துண்டமா வெட்டிட்டு நான் போய் என் புள்ளிய பாக்குறேன். அந்த 3வது உயிர் போயிடுச்சுப்பா. இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. எந்த புள்ளிக்கும் வரக்கூடாதுப்பா. பெத்த தாயே இந்த மாரி சாவ பாக்குறது. தொடர்ச்சியா போதைப் பொருட்கள் போலீஸ்லாம் வருவாங்களா, வந்து அதெல்லாம் சோதனை பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க தான்பா. போலீஸ் எல்லாம் வரும் போவோம் தான்பா, எல்லாம் வருவாங்கப்பா. என் புள்ள டிப்டாப்பா நடந்து போச்சு. அவனை அழிக்கணும்னு நினைச்சு சதி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறானுங்க. ஆனா அவன் மரணத்துக்கு நீங்க நீதி வாங்கி கொடுங்கப்பா. நான் இந்த கஷ்டத்திலே இந்த மீடியால நான் பேசுறேன்னா, அவனுங்க யாரு சதி பண்ணி வெட்டினானுங்களோ அவனுங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் இந்த முதலமைச்சர் கொடுக்கணும். இந்த முதலமைச்சர் இதை செஞ்சாதான் அவனுங்களுக்கு பயம் வரும் தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? அவனுங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் உடனே அவர் கட்டளை இடணும். படுகொலை செய்யப்பட்ட தனுஷின் தாய் நம்மிடம் தெரிவித்தது என்னவென்றால், அவர் வந்து பாக்ஸிங் போட்டியில் தமிழ்நாடு அளவில் பல்வேறு பரிசுகள் வாங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே தனது மகன் வந்து ஒரு படித்து நல்ல நிலைமையில் வேலை செய்து வருவதால் இங்கு பலருக்கு வந்து முன்விரோதம் ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக போதையில் வந்து தனது மகனை நேற்று நள்ளிரவு வெட்டியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், அதேபோன்று இந்த பகுதியில் தொடராகவே கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள், ஊசி போன்ற போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவரது தாய் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் திரு இர்ஃபான் அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அன்பரசன், 2 விஷயங்கள் அந்த தாய் கண்ணீரோடு கூறியது. தன்னுடைய மகனை கொன்றவர்களை நிச்சயமாக தண்டிக்க வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, அந்த பகுதியில் நடக்கக்கூடிய சட்டவிரோதமான சம்பவங்கள், போதைப் பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி அன்பரசன்.